ஒரு ஆக்டிங் ஃபீல்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மதிப்பே இருக்காது. இதில் வந்து 9 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்குமே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனே ஒழிஞ்சு மேல்படியான இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடைச்சது கிடையாது. நாங்கள் ட்ரை பண்ணோன்னா ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா ஒன்று கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் மட்டும்தான் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார், முழுக்க முழுக்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கேட்பாங்க. தப்பிச்சா போதும்னு வந்த அளவுக்கு தான் சார் இருந்துச்சு. கேரளா போயிருந்தோம், பெரிய ஆர்டிஸ்ட் தான், அவரோட படத்துலேயே எங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு வந்து எதுவுமே இருக்குது. ஒரு ஆக்டிங் ஃபீல்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு தண்ணி கேட்டாலும் கூட வந்துட்டு கொடுக்குறக்கு மூஞ்சி சுழிச்சிட்டு தான் தண்ணி கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக இருக்காது, ரெஸ்ட் ரூம் கரெக்டாக இருக்காது, போன ஒரு மதிப்பே இருக்காது. நம்மளுக்குள்ளே இருக்க திறமையை வந்து இப்போ நான் இதுக்குள்ளே வந்து 9 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்குமே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனே ஒழிஞ்சு மேல்படியான இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடைச்சது கிடையாது இன்ன வரைக்குமே. நாங்கள் ட்ரை பண்ணோன்னா ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா ஒன்று கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் மட்டும்தான் வரும் சார். ஃப்ராங்காக சொல்லணுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார், முழுக்க முழுக்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கேட்பாங்க. ஒரு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து இது கேட்குறது கிடையாது. இப்போ நம்ம புதுசாக போகிறோம் பண்ணுறோம், எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ திறமையாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பொண்ணுங்கள் அப்படிங்கும்போது வர்றது வந்து அது ஒன்று மட்டும்தான் சார். அது ஒன்று மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அது ஒரு காரணத்தினால மட்டும்தான் இன்னுமே பெண்கள் வந்து வெளியே வராமல் இருக்கும். சரி, நிறையா படம் பண்ணியிருக்கோம் சார். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடைச்சது கிடையாது. எல்லாமே வெளியே பண்ணிக்கிற மாதிரி தான் சார் இருந்திருக்கு. பேமெண்ட் இஷ்யூவாக இருக்கும், சில டைமு கரெக்டாக பேமெண்ட் வராது. இருந்தாலும் வீட்டில் வந்து ட்ரகிள்ஸ் ரொம்ப நிறையா இருக்கும், அதே ஃபேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் வந்து வாய்ப்புகள் கிடைச்சது கிடையாது. வாய்ப்புகள் கிடைச்சாலுமே மரியாதை இருக்காது, கரெக்டான ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது சார். சார் பெரிய பட்ஜெட் படம் எல்லாமே ஈக்குவல் தான் சார். சினிமாங்கிற பொறுத்தளவுக்கு சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். ஆனால் எல்லா பக்கமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இதே நிலைமை தான். தப்பிச்சா போதும்னு வந்த அளவுக்கு தான் சார் இருந்துச்சு. 3 days ஷூட் போயிட்டு தப்பிச்சா வந்தால் போதும், வீட்டுக்கு வந்தால் போதுங்கிற நிலமையில தான் இருந்துச்சு சார். பெரிய படத்துலேயே இருந்துச்சு சார். கேரளா போயிருந்தோம், பெரிய ஆர்டிஸ்ட் தான், அவரோட படத்துலேயே எங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.